ஹலோலேஸ் டுடே ஈஸியான ஒரு டீ கடை போண்டா ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன அப்டின்னா, 1 கப் ஆஃப் கடல மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. தென் வந்து கொஞ்சமா நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்க சிக்கன் மசாலா அது மாரி ஏதாவது நான் வெஜிடேரியனா இருந்தா நீங்க ட்ரை பண்ணலாம். தென் சால்ட் ஆட் பண்ணி திக்கா அத கரைச்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் தோல் நீக்கி நல்லா மசிச்சுக்கோங்க. தென் வந்து வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்த நல்லா சாப் பண்ணிக்கிட்டு 2 பல்லு பூண்டு, தென் 1 துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா 1/2 ஸ்பூன் காரத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா அந்த பச்சை வாசனை போனோனே ஓரமா எடுத்து ஆற வச்சுக்கிட்டு, ஆயில் ஒரு பக்கம் வச்சுட்டு, அது ஆறுன உருண்டைகள நல்லா உருண்டையா உருட்டிக்கணும். ஆறுன அந்த கலவைய நம்ம உள்ள வைக்க போற ஸ்டஃபிங். தென் என்ன பண்ணணும்னா, நல்லா திக்கா அந்த கடல மாவு கரைச்சிருந்தோம் இல்லையா? அந்த திக்கான கடல மாவு கரைசல்ல நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா முக்கி முக்கி எடுத்து, இந்த சூப்பரான கொதிக்கிற எண்ணெயில போட்டா சூப்பரான டேஸ்டியான எல்லாரும் விரும்பி சாப்பிடுற டீ கடை போண்டா ரெடி ஆயிடும். இந்த மாரி சூப்பரான ரெசிபிஸ் போற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை.